அடுத்தவர்களுக்கு பிடித்தாற்போல் வாழ வேண்டுமென்றால் வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நடித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு பிடித்தாற்போல் வாழ வேண்டும். பிறருக்கு கண்ணீரை தராமல், பிறரின் காயங்களுக்கு நாம் காரணமாய் அமையாமல். வாழ்க்கை என்பது அழகானதுதான், நாம் நாமாக வாழும்போது. வாழ்க்கை என்பது மிகவும் உன்னதமானது, அதை புரிந்து வாழ வேண்டும். நாம் நாமாக வாழ்வதற்கு செலவுகள் குறைவு, நாம் பிறராக வாழ்வதற்கு தான் செலவுகள் அதிகம். நாம் ஏன் பிறரை போல் வாழ வேண்டும்? நாம் காந்தியை போல் வாழ வேண்டும், அப்துல் கலாமை போல் வாழ வேண்டும், இல்லை என்றால் ஐன்ஸ்டீனை போல் வாழ வேண்டும். இதெல்லாம் எதற்கு? அவர்களாக வாழ்ந்ததால் தான் அவர்கள் எல்லாம் சரித்திரங்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்களும் உங்களின் திறமைகளை கொண்டு வாழ்ந்து போங்கள், நீங்களும் சரித்திரமாக பேசப்படுவீர்கள்.